நமஸ்காரம். பஞ்சபட்சி என்றால் என்ன? பஞ்சபட்சி சாஸ்திரம் அடிப்படை பாடம் பகுதி 1ங்க. முதல்ல பஞ்சபட்சிங்கிற வார்த்தைக்கான விளக்கத்தை பார்த்துருவோம். இந்த வார்த்தையை நம்ம ரெண்டா பிரிக்கலாம், பஞ்ச மற்றும் பட்சி. பஞ்ச என்றால் எண் 5னை குறிக்கக்கூடிய வார்த்தை, பட்சி என்றால் பறவை என்ற பொருளை தரக்கூடிய வார்த்தை. எனவே இதற்கான பொதுவான விளக்கம் 5 வகையான பறவைகள். இந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் தவறாக நினைக்கக்கூடும், இது என்னையோ பறவை சாஸ்திரம் போல இருக்கு அப்படின்னு. இது பறவை சாஸ்திரம் அல்ல, இது ஒரு யோக சாஸ்திரம். சித்தர்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது உங்களுக்கு உள்ளும் வெளியிலும் செயல்படக்கூடிய சாஸ்திரம். இது யோக சாஸ்திரம். யோகத்துக்கு மட்டும் இல்லைங்க, உலகியல் சார்ந்த விஷயத்துக்கும் பயன்படக்கூடிய சாஸ்திரம். அந்த காலகட்டத்தில் யோக கலையை கற்றுக் கொடுக்க நிறைய வழிமுறைகள் இருந்தன. அதில் எளிமையான வழிமுறை பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடே இல்லை, அவர் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்குவோம். நீங்கள் வாப்பா யோகம் பழகுப்பா, மூச்சு பயிற்சி பழகுப்பா, பிராணாயாமம் பழகுப்பா அப்படின்னா அவரோட முதல் வார்த்தை, நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன், இப்போ இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது, எனக்கு சாப்பாட்டுக்கு முதல்ல வழி சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரத்தை சித்தர்கள் கொண்டு வந்த காரணமே அதுதாங்க. முதல்ல உங்களின் புறத் தேவைகளை தேவையான அளவு நிறைவேற்றக்கூடியது. எப்படி? போதுமான தேவையான அளவு நிறைவேற்றக்கூடியது. அதே சமயம் உங்களுக்குள் யோகமாக நடக்கக்கூடிய ஒன்றாகவும் வடிவமைத்தார்கள் சித்தர்கள். எனவே பஞ்சபட்சி என்பது புற உலகியல் தேவைகளையும் நிறைவேற்றும், உங்களுக்குள் யோகமாகவும் நடக்கும். நிறைய பேரோட தப்பான எண்ணம் என்னன்னா, இது புற உலகியல் தேவையை மட்டும்தான் நிறைவேற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இது அடிப்படையில் ஒரு யோகக்கலை. சரி, பஞ்சபட்சியோட விளக்கத்தை பார்த்துட்டோம். அது 5 வகையான பறவைன்னு சொன்னோம்ல, அது என்னங்க பறவை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பறவையும் ஒரு குறியீடுன்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த பறவைகள் அந்த பறவையை குறிக்கல 5 வகையான பூதங்களை குறிக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம்னு 5 பூதம் இருக்குதுல்ல, அந்த 5 பூதத்திற்கான குறியீடாகத்தான் 5 பறவையை கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் பூதம்னு சொன்னால் மக்கள் பயப்பட வாய்ப்புள்ளது என்பதால் பஞ்சபட்சின்னு சித்தர்கள் சொன்னாங்க. இந்த சாஸ்திரத்துக்கு இன்னொரு பழமையான பேர் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐம்புல் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன பறவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லுரு, ஆந்தை, காகம், கோழி மற்றும் மயில். இது தாங்க அந்த 5 பறவை. இந்த 5 பறவையை குறிக்கல, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 5 பூதங்களை குறிக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு 5 பூதங்களை குறிக்கின்றது. சரி, இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி இதை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாக பார்த்தோம்னா 4 சித்தர்களின் பெயர்களை சொல்லலாம். அகத்தியர், போகர், ரோமரிஷி மற்றும் காகபுசுண்டர். இந்த 4 சித்தர்களும் பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லியே நூல்களை ஏற்றியிருக்காங்க. 1870களிலிருந்து நூல் அச்சு புத்தகமாகவே கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி சுவடிகளில் இருந்துச்சு, அச்சு புத்தகமாகவே கிடைக்கிது. இன்றைக்கும் இந்த நூல்கள் கிடைக்கிதுங்க, வாங்கிக்கலாம். விலையும் ரொம்ப கம்மி தான், வாங்கிக்கலாம். வாங்கி படிக்கவும் செய்யலாம். பாடல் இருக்குது, சில பேர் பாடலுக்கு விளக்கமும் எழுதியிருக்காங்க. இந்த விளக்க உரைகளை நான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வது இல்லை. சரிங்களா? ஸோ பாடல் இருக்குது. அதுக்கப்புறம் சில இடங்களில் இந்த எல்லா நூல்களையும் தொகுத்து பலதரட்டாகவும் வெளியிட்டிருக்காங்க. எதை வாங்க விருப்பமோ வாங்கிக்கிங்க. நான் எந்த நூலை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளையும் வாங்கிக்கிங்கன்னு தான் என்னை கேட்டால் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா பஞ்சபட்சிக்குள்ளே டீப்பாக எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நாளையும் வாங்கி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா ரோமரிஷி பஞ்சபட்சி சாஸ்திரம், அவ்வளோதாங்க. சரி, இப்போ இந்த நூலை வாங்கிட்டோம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபட்சினா என்ன, நட்சத்திர பட்சி, ராசி பட்சி, திதி பட்சின்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கணக்கீடு செய்தவரை இதுவரைக்கும் 36 வகையான பஞ்சபட்சி பிரிவுகள் உள்ளன. ராசி பட்சி, திதி பட்சிங்கிற மாதிரி 36 பிரிவுகள் உள்ளன. இதில் எதை எங்கெங்கே எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு தெரியணும். அதே மாதிரி பயன்படுத்துகிற விதியும் தெரியணும். பஞ்சபட்சி நூலில் கணக்கீடுகள் இருக்கும், பயன்படுத்துகிற மெத்தடு இருக்காது. எந்த நேரத்தில் அதை பயன்படுத்தினா வெற்றி அடைய முடியும்னு சொல்லும், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லாது. சரிங்களா? எப்படி பயன்படுத்தணும்னா அதற்குத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், யோக முறைன்னு. அந்த யோக முறையில் படிநிலைகள் அடைஞ்சு மேலே மேலே போகிறவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா தற்காலத்தில் பலருக்கும் ஒரு தவறான எண்ணம் இருக்குது. என்னென்னா, பஞ்சபட்சி சாஸ்திரத்தை ஏதோ நல்ல நேரம் பார்க்குற மாதிரி பலரும் பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா, காலண்டரில் நீங்கள் நல்ல நேரம் இருக்கும் 9 to 10, அந்த மாதிரி பஞ்சபட்சிலையும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நம்ம செயல் செஞ்சால் வெற்றி அடைஞ்சிடும்
இன்னும் ஒரு சிலர் சொல்லக்கூடும், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறலாம் தப்புங்க, நான்லாம் அந்த நேரத்தில் செஞ்சேன், எல்லாமே ஜெயிச்சுது. 2 ஆப்ஷன் தான், ஒன்று ஜெயிப்பீங்க இல்லை தோப்பீங்க. காக்காவுக்காக பணம்பலம் விழுந்த கதை. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு சிலர் என்கிட்ட கேட்கலாம், அப்போ நீங்கள் மட்டும் சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் கேட்கலாம். நான் சொல்கிறத ஆதாரத்துடன் நிரூபிச்சிருக்கேன் நிறைய இடங்களில். எப்படின்னா, சமீபத்தில் தேர்தல் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் இவள் ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்குள்ளேயும் நான் போகலை. தேர்தல் அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கைன்னு ஒரு நாள் இருக்கு இல்லைங்களா? தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை, அந்த வாக்கு எண்ணிக்கை நாள் அன்னைக்கு யாருக்கு எவ்வளோ நேரம் அதிர்ஷ்டமான நேரம், எந்த நேரத்தில் அதிர்ஷ்டமான நேரம் முடியும்னு கணக்கு போட்டு வாக்கு எண்ணிக்கை முன்னாடியே நான் பதிவு பண்ணேன். ஸ்டில் வேறு ஒரு இடத்துல யூடியூப்பில் பதிவு பண்ணியே வச்சுருக்கேன். சரிங்களா? அதை நிறைய பேர் பார்த்துட்டும் என்கிட்ட கேட்டது உண்டு, இது நீங்கள் தானே அப்படின்னு. ஆமாங்க, அது என்னோடது தான், சேனல் தான் அப்படின்னு. நான் எந்த நேரத்தில் முடியும்னு சொன்னேனோ அந்த நேரத்துலையோடு அது ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே நின்னது தான், மேலே ஏறவே இல்லை. அதெல்லாம் தகுந்த ஆதாரங்களோட பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது சரியாக கையாண்டா வெற்றியை தரக்கூடிய சாஸ்திரம், கணிக்க முடியும். பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் தவறு செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கணிச்சிட முடியாது, ஏகப்பட்ட கணக்கு போடுற மாதிரி இருக்கும். ஒரு செகண்ட் விட்டிங்கன்னா மாறினது தான். பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் 5 வகையான தொழில் முறைகள்னு சொல்லுவாங்க. ஒரு நாளை 2ஆக முதல்ல பிரிப்பாங்க. எப்படின்னா, பகல் மற்றும் இரவு. பகலுக்கு 5 தொழில், இரவுக்கு 5 தொழில்பாங்க. உதாரணமாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 5 வகையான பட்சிகள், வல்லுரு, ஆந்தை, காகம், கோழி மற்றும் மயில்னு சொன்னோம். ஒவ்வொரு பட்சியும் பகலில் 5 தொழில் பார்க்கும், இரவில் 5 தொழில் பார்க்கும். தொழில்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 தான். ஊன், நடை, அரசு, துயில் மற்றும் சாவு. இதே 5 தொழில் தான் இரவுக்கும் வரும். சரிங்களா? வளர்பிறை பகல், வளர்பிறை இரவு, தேய்பிறை பகல் மற்றும் தேய்பிறை இரவுக்கு ஊன், நடை, அரசு, துயில், சாவு அப்படிங்கிற இந்த ஆர்டர் இருக்கக்கூடிய தொழில்கள் இடம் மாறி வரும். அது எப்படி இடம் மாறி வரும்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போதைக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன்லாம் வேணாம், இவ்வளவு தான் தொழில்கள். சும்மா ஒரு நாள் எடுத்துக்கோமே. காலையில் சூரிய உதயம் வச்சுக்கோங்க, காலையில் சூரிய உதயம், சாயங்காலம் சூரிய அஸ்தமனம், பகல் தொழில். சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்தில் இரவு தொழில் ஆரம்பிக்கும், அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரைக்கும் இரவு தொழில். இப்போ பார்த்தீங்கன்னா வல்லுரு, ஆந்தை, காகம், கோழி, மயிர் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, ஊன், நடை, அரசு, துயில், சாவு. ஒரு நாளை 10 ஜாமம்னு சொல்லுவாங்க. பகலுக்கு 5 ஜாமம், இரவுக்கு 5 ஜாமம். ஒரு சிலர் சொல்லக்கூடும், ஒரு நாளைக்கு ஜாமம் என்பது 8 தான், 10 கிடையாது அப்படின்னு. அது கரெக்டு, வெகு சில சித்தர் பாடல்களில் இருக்குது. ஆனால் அந்த கணக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு பொருந்தாது. பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஒரு நாளுக்கு 10 ஜாமம் தான். அகத்தியர், போகர், ரோமரிஷி, காகபுஜன்ற பாடல்களில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த 8 ஜாமம் உள்ள கணக்கு என்பது வேறு சில விஷயங்களுக்காக பஞ்சபட்சி சாஸ்திரத்திற்கு அல்ல. ஸோ பகலில் 5 ஜாமம், இரவில் 5 ஜாமம்னு பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஜாமத்திற்கும் ஒவ்வொரு பட்சியும் ஒவ்வொரு தொழில் பார்க்கும். உதாரணத்துக்கு வல்லுரு ஊன்னா ஆந்தை, நடை, காகம், அரசு, மற்ற பட்சிகளை மற்ற தொழில் பார்க்கும். ஒரே ஜாமத்தில் 2 பட்சிகள் ஒரே தொழிலை பார்க்காது. இவ்வளோ தாங்க ரூல்ஸ். இப்படி தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் போகும். இப்படியே வளர்பிறை பகல், வளர்பிறை இரவு, தேய்பிறை பகல், தேய்பிறை இரவுக்குன்னு ஒரு அட்டவணை கொடுப்பாங்க. அந்த அட்டவணையை வச்சு எந்த பட்சி எந்த நேரத்தில் எந்த தொழில் பார்க்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நட்சத்திர பட்சி, திதி பட்சின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வச்சு அந்த கணக்கீடுகள் செய்து சரியான நேரத்தை வெளியே எடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு பயன்படுத்தும் பொழுது அது வெற்றியை கொடுக்கும். உடனே இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிடலாம். அவ்வளோ ஈஸிலாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஈஸின்னா நிறைய பேர் இந்த செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் இந்த தடுமாறுவதற்கு காரணம் இது ஈஸி கிடையாது. நாம் ஒரு பெரிய ரிசர்ச் டேட்டாவே எடுத்தோம் பஞ்சபட்சியை வச்சு. நாம் வச்சுருக்க கணக்கீடுகள் சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு. ஒரே ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஒரே ஒருத்தர்கிட்ட ஏன் தப்பு அப்படின்னா, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த நபரை நாம் நேர்லேயே பார்க்கல, எனக்கு அந்த நபர் பொய் சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஏன்னா சொன்ன நபர் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு தான் அவரோட ஜாதகங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கணும். அவருக்கு தெரியும் நம்ம பஞ்சபட்சியை பயன்படுத்தி தான் அதை சொல்கிறோன்னு. அவருக்கும் கொஞ்சம் பஞ்சபட்சி இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ நம்ம சரியாக சொல்லியிருக்க வாய்ப்பு உள்ளது. அதை வேணும்னு அவர் பொய் சொல்லியிருக்காரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சரிங்களா? மற்றபடி மற்ற பயன்படுத்தின எல்லாருக்கும் அது வெற்றியை தான் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் சில விஷயங்கள் சொன்னேன், இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு நபருக்கு தப்பாக இருக்குன்னா, ஏற்கனவே அவருக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும் பட்சத்தில் அவர் பொய் சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லலை,
சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. யார் பஞ்சபட்சி கற்றுக்கலாம்? யார் வேண்டுமானாலும் பஞ்சபட்சி கற்றுக்கொள்ளலாம். ஜோதிடமும் பஞ்சபட்சியும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடமும் பஞ்சபட்சியும் ஒன்று கிடையவே கிடையாதுங்க. பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிற விஷயத்தில் இது ஒன்று. ஜோதிடமும் பஞ்சபட்சியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேறு விஷயங்கள். ஜோதிடம் என்பது நவகோள் சுழற்சியை அடிப்படையாக கொண்டது. பஞ்சபட்சி என்பது பஞ்சபூத இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. கால கணித கூறுகளான நாள், நட்சத்திரம், திதி இந்த மாதிரியான விஷயங்களை பஞ்சபட்சியும் பயன்படுத்தும், ஜோதிடமும் பயன்படுத்தும். எனவே ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்று அல்ல. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சியை பயன்படுத்த அல்லது ஆக்டிவேட் பண்ண பஞ்சபட்சி மோதிரம், பஞ்சபட்சி தாயத்து அப்படின்லாம் விற்பாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா பஞ்சபட்சிக்கு சில குறியீடு போட்டுருவாங்க. இல்லை உதாரணத்துக்கு வள்ளுவர் அந்த காகம் கோழி மயிலாம் சொல்லணும்ல, அந்தந்த ரெக்கையை பிடிங்கி ஏதோ மை மாதிரிலாம் செஞ்சு தடவி உள்ளே வச்சு அனுப்பிச்சு அடைச்சி கொடுத்து இது தாயத்து இது போட்டுட்டா வேலை செய்யுங்களான்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் போய் பச்சைங்கிறதே குறியீடுங்க. அதாவது இப்போது சென்னைன்னு போறீங்கன்னு வச்சுங்களேன், சென்னைங்கிற போர்டு வந்து சென்னை ஊர் கிடையாது, உள்ளே போனால் தான் ஊர் இருக்குது. கரெக்டாக? அதாவது ஊருக்கு சைன் போர்டு மாதிரி ஒரு குறியீடு, இதுதான்ப்பா இந்த ஊர் அப்படின்னு சொல்ல குறியீடு. அந்த மாதிரி வல்லூருங்கிறது நிலபூதத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு குறியீடு மட்டுமே. வல்லூர் நிலம் கிடையாது, நிலபூதத்தை பயன்படுத்தப்பட்ட குறியீடு. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நிலபூதத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வல்லூரோட ரெக்கையை பிடிங்கி அதை ஏதோ மைமாரெலாம் செஞ்சு கருக்கி உள்ள தாயத்தில் அடித்து கட்டிக்கிட்டிங்கன்னா நிலபூதம் வேலை செஞ்சிடும். வேலை செய்யவே செய்யாது. இது தவறாக புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா வல்லூருங்கிறது குறியீடு தான். சரிங்களா? ஸோ பஞ்சபட்சி அடிப்படை விஷயங்களை இந்த பகுதியில் பார்த்துருக்கீங்க. இதுக்கான மேலதிக விஷயங்களை பகுதி 2 பார்க்கலாம். பராசக்தியினர் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.